இல்ல இன்னைக்கு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? எப்படியும் இந்த வீடியோ போட கடையில் அவருக்கு 2வது பர்த்டே வந்து அடுத்த பர்த்டே. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இது பிளான் பண்ணியெல்லாம் செய்யலைங்க, அதுவாக நடந்துடுச்சு. 1 வருஷம் கழிச்சு தான் அப்லோட் பண்ண ஒரு சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். கடைசியில் உண்மையாகவே ஒரு வருடம் கழித்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆமாங்க, இது 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு ஹவ்லாக் சிட்டி மால் போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயிருப்போம். அது எடிட் பண்ணாமல் அப்படியே தள்ளி போய் நிறைய பிரச்சனையால் அதனால் தள்ளி போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வீடியோ கூட பழசு தான். அதே மாதிரி தான் இதுவும் இன்னும் 2-3 வீடியோ இருக்குங்க பழைய வீடியோ. அது போக முடிஞ்சால் நான் அதை எடிட் பண்ணி போடுறேன். அடுத்தது முக்கிய குறிப்பு, இந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்து நம்பி அந்த இடத்துக்கு போய் ஏமாறாதீர்கள். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, எடுத்துட்டோம், அடுத்தது இது நாங்கள் செஞ்ச சில ஃபன்னான விஷயங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் நம்பி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் தொடர்ந்து பக்காவாக கிழமைக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு நான் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பாத்தியா வீடியோ எல்லாம் இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவை சீரியஸாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஃபோன் பேச தான் கூடாது, நான் கதைக்க கூடாது படம். நம்ம எங்கே போகிறோம்? ஹாய் காய்ஸ். ஏய் தொடங்கினதுக்கே நானும் நீயும் ஒரே ஐடியா இப்போதான் வானல்ல. நானுக்கு ஏதோ வாக்கல்ல இந்த மாதிரி அதை பாவி அது என்ன சீக்கிரட்டை வெளியில சொல்கிறேன். கதவை கையோட தான் எடுத்துட்டு வரோம். என்ன சொல்ல ரொம்ப முடிவெட்ட பிளான். ஆனா ஆமாம் படத்தை எப்படி நம்மளே சாதிச்சுதான். சாலா நீ யாருடா? யார மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாபு. கமெண்ட் பண்ணாதவன் என்னடா கேட்கிற? அதுக்குன்னு தானே வெடிக்கிட்டு வரோம். ஏய் கஸ்பாவனே அவ்வளவு தூரம் இல்லடா. இது பிலியந்தல இருக்கிற கஸ்பாவ சொல்றேன். ஆமா, அப்படியெல்லாம் கஸ்பாவ 2 இருக்கா? நாங்க விளையாடுற இடம் கிட்ட அது கஸ்பாவ தான்டா. அங்கதான் என்ன சொல்ற? காசு என்ன சொன்ன? இன்னைக்குதான் அது சும்மா உங்க அங்க பாரு வைப்பர் இப்படி சொல்றாரு. அப்ப ராஜு வைப்பர் இதெல்லாம் ஒரு வைப்பர் நான் பார்த்ததுடா. இடிட்டு எடுக்க விடாம ஓடுறல. ஷோட்ல இருக்க போறியா? ஷோட்ஸ்ல பேண்ட் எடுப்போம். A few minutes later. ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹவ்லாக் மாலுக்கு வந்திருக்கிறோம். இல்லை என்ன இருக்குன்னா என்னதுக்கா என்ன 2 பேரும் கோரஸான்றாங்க. இல்ல இன்னைக்கு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? எப்படியும் இந்த வீடியோ போட கடையில் அவருக்கு 2வது பர்த்டே வந்து அடுத்த பர்த்டே. நாராய கல்ல ஏன் பர்த்டே வரக்கூடாது அவருக்கு? வீடியோ போடுறதுக்கு 2வது பர்த்டே வருது பத்தி அதுதான் வந்து ஞாபகம் இருக்கா? இல்லை கேது திருநாந்த வெளிச்சிமோ கொஞ்சம் சரிவா இருக்கு. கஷ்டம் காலை வச்சோன்னு இப்படி பின்னி கிளிக்கிறான். வீடு விழுந்து மண்டை பேட் பேட்ஸ் எல்லாம் வீட்டுல போட்டிருக்க வேலை முடிஞ்சு கேது. அதில் இறங்கும் போது டெக்னிக் தான் நல்லா இருக்கு. இறங்கும் போது கிளிக். ஆமாம், இங்கே பார்க்குறேன். நீ ஒரு வீடியோவும் பார்க்குறாங்க, ஆனால் ஷேர் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வகையில் எனக்கு தெரியாது. அந்த வீடியோ நான் ஒரு வரலாறு சொல்லிட்டு போய் கைட்டா போயிட்டு இருக்கேன். ஹாய், அது கிறிஸ்மஸுக்கு போட்டோம். கிறிஸ்மஸ் போட்டதுக்கு இப்போ அடுத்த கிறிஸ்மஸுக்கு 2வது கிறிஸ்மஸ் இது. இப்போ நான் 2 வருஷம் ஆயிடுச்சு நான் சேனல் ஆரம்பிச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காணும். நாங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க அவனுக்கு எது வேணா அவனுங்க வந்து நல்லாமலுக்கு போவோம். அவ்வளோ சிட்டிக்கு போனா சும்மா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு போயிருப்பாங்க. அதால அவனுங்க இப்போ இப்போவே வந்துட்டு பார்க்குறாங்க. யாராலும் ஒரு நாள் கட்டி கேளுங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்கே தட்டணும்? இல்லையா இடுப்புலையா? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப். ஏண்டா இதைத்தான் போட போடாம இருந்திருக்கலாம். நேற்று இவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தா. அதில் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஓப்பனிங் வாங்கிட்டாங்க. கிறிஸ்மஸ் லைட்டிங்னு போட்டுருக்கு. இதுதான் எடுக்கும்போது நல்லா இருக்கு. இறங்கும் போது கேட்குறீங்க அது Later that same evening. ஞாயிற்றுக்கிழமையே இப்படி கூட்டம் இல்லாம இருக்கேடா. மற்ற நாள்ல எப்படா கூட்டம் வரும்? ஆக்கள் வாராங்கன்னு தெரிஞ்சோன்னு பாராட்டா போடுறாரு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரைட் சைட் வியூ. The
கிராண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்னு பேரு. மழை இந்த காரணத்தால இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் இல்லாம இருக்கு. ஸோ நாங்கள் வந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு என்ன சாமான் அந்த பிளேட்டர். எஸ் நான் எவ்வளவு மூச்சு முட்டை பேசுறேன் ஒரு பிளேட்டர். ஆமா ஓ எஸ் இல்ல தோல இந்த கிராண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் நாங்க வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே டுடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் பிளேட்டர் உண்டு. அதுல வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கொத்து, நான் ரொட்டி, பொன் ரொட்டி, முட்டை ரொட்டி இருக்கு. அதோட அடிஷனலா சிக்கன் கறியும் தராங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1200 rupees. ஸோ இது வந்து வெர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்க இந்த வீடியோல ரிவ்யூ பண்ணி கார்ல வந்தீங்களா, அப்படியே இருந்தீங்களா, அப்படியே பாத்தீங்களா, வேணும்னா போங்க, இல்லாட்டி அப்படியே வீட்டை போலாம். இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து மெனு கேட்டு இருக்காம வந்தோடனே ஓகே இதுலயே பார்த்துட்டு தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். சரி, நாங்க இப்ப சாப்பிட்டு வரோம். பாய். கட் பண்ணி வச்சுக்கிறானுங்க, நைட் போகும்போது அவங்க சாப்பிடுவாங்க. 1200. என்ன விலையை பார்த்து திகைச்சிட்டான். யாரு காசு கொடுக்க போறோம்? நீதான் 300 போடுவோம். அப்படின்னா 900 தானே வரும். என்ன யார்கிட்ட மேட்ச் அடிச்ச சொல்லு. எங்க நான் படிக்கவே இல்லை. சும்மா இதுல கேட்டா ஏழல் மேட்ச் ஓலல் மேட்ச் படிச்சவங்க கேட்டாலே சொல்லுவான். அவன் அவன் வந்திருக்கிற அன்னைக்கு தானே 300. யாரு வந்தா? யாரு? ப்ரோ ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா? இவன் தாண்டா கதைக்கிறாள். என்னடா கதைக்கணும்? ஓடுற போடுங்களா வந்து கொஞ்சம் டுடே ஸ்பெஷல் ஒன்று. வணக்கம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்பேல. கொழும்புலேருந்து நீங்கள் வாரீங்களா இருந்தால் வரும்போது பில்லியந்தலைக்கு போகிறதுக்கு முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா கஸ்பேல ஆர்டர் பண்ணியாச்சு. என்னடா எல்லாமே சிங்களத்தில் தான் இருக்குது, அதனால் எனக்கு வாசிக்க தெரியாது. அவன் கொடுத்தேன். கீ பராட்டா இருக்கு. என் ப்ரைஸை பார்த்தா நீங்கள் இது இருக்கு. மற்றது முன்னுக்கு என்னடா ரப்பா, அதாவது இது பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கண்டா 5 நாள் அழியும். இது பார்த்தா இப்பவே அழிஞ்சு வருது. டுடே ஸ்பெஷல் பிளேட்டர் அவ்வளோதான். ஒன்று சொல்லுவா, இதை குடிச்சிருவேன்டா. ஏதாவது ஒன்று செய்வேன்டா. இல்லை நாங்கள் மைக்கை கொண்டு வர மறந்துட்டோம், அதனால ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி. இது ஒன்றா இருக்கு. நீங்க 2 பேரும் பார்த்துருக்கீங்க. இந்த பிளேட்டருக்கு ஒன்று தான் இருக்கா? அப்போ உலகு இதே 32 தடவை மடிச்சாங்கன்னா நிலாக்கு போயிடலாம். தெரியாதா? அந்த பேப்பர் இருக்கு, பேப்பரை அப்படியே 32 தடவை நீ மடிச்சாங்கன்னா அந்த வச்சு நாங்கள் நிலாக்கு போயிடலாம். தெரியாதா? தெரியாது. நான் மேட்ச் படிக்கிறேன். அது வச்சு இல்லைடா. எல்லாம் ரஜன் பட்டிங் பண்ணி எடுத்துருவோம். அவன் எடிட்டிங்கா போய் வேணாண்டா. நீ கொடுக்குற பில்டப் தானே கொஞ்சம் பயமா இருக்கு. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சூடா இருக்கு. அது வேண்டாம் இடிப்பாரு. கொள் ரொட்டிக்கெல்லாம் வெட்டி கொடுத்தா அடிப்பாங்க. நல்லா இருக்கு. அடுத்து நான் சிக்கன் குருமா நடக்கிற சிக்கன் வந்து நார்மலாக ஒரு சிக்கனுக்கு இதை போட்டுக்கலாம். பொரிச்சிட்டு அதுக்கு கறியில் போட்டு இது போட்டு சமைக்கல. நல்லா இருக்கு. ஆனால் அந்த சிக்கன் குருமாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிற சிக்கன் மாதிரியான டேஸ்ட் இல்லை. நல்லா இல்லை. நல்லா இல்லை. அவன் சொல்றது வந்து இது அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க கறியை வச்சு. கறியெல்லாம் சமைக்கிறேன். நல்லா பொரிச்சு செஞ்சுருக்குறாங்கடா. அவன் தானடா அவனுக்கு தெரியும். அப்படின்னு 1200 இதெல்லாம் ஒன்று கொம்போவாக இருக்கும். இந்த கொத்து, ஃப்ரைட் ரைஸ், முட்டை ரொட்டி, கோல் ரொட்டி, நான் கோல் ரொட்டி, அதோட சிக்கன் கறி வருது. இந்த இது 1300. இதுதான். ஆனால் இது நல்லா ஒரு ஆள் சாப்பிட்றது அளவாக இருக்குது. அடுத்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறது கொக்கோ-கோலாக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா அப்படி கொடுக்கலாம். தேவையில்லை. அவங்க பெய்ட் சொல்லு அப்படி வரும். இதை பார்த்தாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் பெய்ட் ப்ரோபோஸ் பண்ணி கொடுக்கலாம். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி வளரும். கொக்கோலாவே எங்களுக்கு ப்ரொமோஷன் தாரமாக இருக்கு. இதுவே பேசாம நான் நல்ல பெரிய பிஜி அளவு பேசிட்டு தான் நீங்க இன்னும் போல. நல்ல ஒரு கிளைமேட் கூலாக இருக்கு. இதை கொண்டத்தில் மழை அடிச்சு ஊற்று மனுஷன் இயல்பு எப்படி தெரியுமா? அவனுக்கு சாதகமாக என்ன நடக்குதோ உடனே மழை பெய்து அடிச்சு வீட்டை உட்காந்துடும். மழையில ஒரு டீ குடிக்க தான் நான் வேற லெவலில் ரோட்டில் போகிறோம். இந்த மழை தாண்டி முடியல சாமி. அவன் எங்களுக்கு கருத்து தெரிவித்தான். இல்லை அடுத்த தாண்டி நீ சொன்னதான் ஓகே. காலையில் வந்து திரும்பி போயிட்டாங்க. அவனுக்கு இல்லையா ஓகேயா ஓகேயா இல்லை போக்கு உண்மையாக போயிட்டு ரைட் சைடு வியூவை பார்த்துட்டா ஒரு பக்கம் டார்க் சைடு வியூ பார்த்து அப்படியா ஏண்டா
பேச மாட்டேங்க. அப்பவே சொன்னேன் பேசாம நோவலாவே எடுத்துருவான். ஈபரத்தான் எடுத்தான் 100 ரூபா டிக்கெட் இப்ப பாருங்க. இது இதோட டிக்கெட் போதுண்டா இருந்தா நீ கொண்டு சொல்லுங்க ஒன் டே சொல்லுங்க. ஐயோ கொஞ்சம் லாஸ்ட் வீடியோக்கு கமெண்ட் போட்டாங்க 2 பேர். என்னது டீட்டெயில்ஸ் ஒழுங்கா சொல்லலைன்னு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பாட கம்மியில் இன்னொருத்தர் போட்டா உங்களுக்கு போரா இருக்கும். போரா இருக்கா போரா இருக்குன்னு ஏன்டா 20 நிமிஷம் பார்த்துருக்கிறதுக்கு நீ மட்டும் தானே பார்த்துருக்கு. அப்புறம் நமக்கு வார 2 பேரும் இல்லாம எதுக்கு தேங்க்ஸ் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ். நிறைய கப்பல் கூட போட்ட ரெட் பெல் போட்டாலும் நல்ல ரீச் நல்ல ரிச் ஏதோ 800K வாங்குவாங்க. நீ மட்டும் தான் இருக்கு பரோட்டா வாங்க உண்மை என்ன கூட ஜி பரோட்டா அதான் அதுக்கு முக்கியம் வருவாங்க. போண்டா 100 ரூபாய்க்கு வருது இல்லையா? 100 ரூபாய்க்கு ஜி பரோட்டா வருது இல்லையா? ஒதுக்கி போயிருக்கீங்க. இப்படி போஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அக்கா பார்க்குறேன் நாய் நான் இதை வந்தா கண்டிக்கிறேன். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பேசுறீங்க. இவ்வளோ நேரம் கலைக்கிறோம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பர்பிள் போகணும் நிப்பாடி பார்க்குறானுங்க. 10 செகண்ட் முன்னுக்கு எடுக்கும் பார்க்குறாங்க. ரவிநாதர் படத்துல வடிவேல் வந்து ஒரு தியேட்டர் வச்சிருப்பாங்க சரியா? திருப்பி போவாங்க. இன்று போய் நாளை வா இன்று போய் ஹவுஸ்ஃபுல்ன்றது அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்கும் வருது ஸ்லோ பண்ணுறது மெனு கார்டை வாசிக்கிறாங்க அப்படியே போயிடறாங்க. கஸ்டமரை விட வேலை செய்யறது அதிகமாக இருக்கு. ஈவராட்டா வந்துட்டு எல்லாத்தையும் நாசம் வந்து சாப்பிட்டது முதலாண்ட போய் கையாத்தி வாங்கி எடுத்துடலாம் போல இருக்கு. லைட்டாக என்ன விடுச்சு அவ்வளோதான்.